யாருமே ஏறி போகாத மாடிப்படியில சிலந்தி வலைகள்லாம் அருந்து போகாது சார். துப்பாக்கியால் சுடப்பட்டு 12 வருஷமா கோமாவில் இருந்த கிரிமினல் லாரன்ஸ் ஆஸ்பத்திரியில இருந்த போலீஸை ஏமாத்தி தப்பிச்சிட்டா. தனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறத லாரன்ஸ் தனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டா. 2001ஆம் வருஷம் போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போற வழியில இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் சுட்டுதான் அவனுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. இப்போ அவனுக்கு கேட்கணும்ல சார், நான் தான் அவனை சுட்டேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு 10 கிரவுண்டு லஞ்சமா கொடுக்குறீங்க. எல்லாமே நாடகம், அப்படித்தானே சார்? என் மகளோட குழந்தை 7 வயசு, என் நெஞ்சில் ஏறி விளையாடின குழந்தை. அவன் இப்போ லாரன்ஸோட கஸ்டடியில். ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை உள்ள குழந்தை. அதுக்காகத்தான் டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் அசந்த நேரத்தில் அவன் லாரன்ஸ் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். என் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவனோட புருஷன் கனடாவில் இருக்கான். அவனுக்கு கூட இதை சொல்லல. என் பேர குழந்தைய காப்பாத்தணும் சிவா. நான் அவன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் லாரன்ஸ் கிட்ட. அவனை சுட்டது நான் இல்லை, நீ தானே சொன்ன. ஆனா அவன் நம்ப மாட்டாங்கிறான். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸை சுட்டது எஸ்ஐ ராஜகோபால் தானே. ஆனா அவன் சொன்னான். நான் நம்புறேன், ஆனா அதை சிவாவாயால சொல்ல கேட்கணும்னா. நீ சொன்னா அவன் என் குழந்தைய விட்டுறான்னா, அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம். எனக்காக சொல்லு சிவா, அவனை சுட்டது நீதான்னு. அப்பதான் என் பேரனை காப்பாற்ற முடியும். சார், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இறந்து போன என் மாயாவை தோளில் போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனவன்னா, ஒரு அனாதை மாதிரி என் பொண்ணுக்கு நான் தகனம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா இப்போ சார், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, ஒரே ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவளுக்காக நீ வாழணும்னு. நான் வாழணும் சார். என்னோட பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். நீங்க சொன்னது மாதிரி அவனை சுட்டது நான் தான் அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் நீங்க கூப்பிட்டா ஓடி வருவாங்கல்ல உங்க போலீஸ்காரங்க, அவங்கள வச்சு பாத்துக்கங்க சார். என்ன விட்டுருங்க. ஒரு கிரிமினல் மாத்திரமா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பேன் சிவா. ஆனா இப்போ அவன் ஒரு முழு பைத்தியக்காரன். ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்னோட பேரனை. உங்க பேரன் உயிருக்காக நீங்க கேட்கறது என்னோட உயிரை. ஆனா என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும் சிவா. அது வந்து அவன் லாரன்ஸ், அவன் பொய் சொல்றான். அவன்தான் அவனை சுட்டான். நான் சொல்றத நம்பு. சத்தியமா அவன்தான் என் கண்ணு முன்னால வச்சு என் பேர குழந்தைய விட்டுடு. வேணுமா?
குட்டி வேணுமா? ஆ, ஆ. தராம் தராம் சாரு. ஆனா எனக்கு உண்மை தெரியணும், என் காதால கேட்கணும். சிவன் குட்டி அந்த சிரிப்பு என்னமோ இருக்குல்ல? இல்ல சாரு, அப்படின்னா நீங்க இந்த பேரை என் கையில வைக்கிறது தப்பல்லே? ஐயோ, தப்பு தப்பு தப்பு, மன்னிச்சுக்குங்க சார். தப்பு 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 தப்பு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. സാറോടെ പേരക്കുട്ടിയെ ഞാൻ സാർക്ക് തരാം. സാർ ഹാപ്പിയായില്ലേ? സാർ ഹാപ്പിയായി, സാർ ഹാപ്പിയായി, സാർ ഹാപ്പിയായി. ആ പിന്നെ എന്റെ കാര്യം പോക്കാം അല്ലേ സാറ്? കുട്ടിയെ കിട്ടിയ സാറ് പിന്നെ പഴയ പോലീസ്കാരനാകും, എന്നെ പിടിച്ചു കൊടുക്കും ഇല്ലേ? இல்ல லாரன்ஸ், நான் செய்ய மாட்டேன். ஒருத்தர்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் சாருக்கு பேப்பர்ல படம் வர்றது ரொம்ப பிடிக்கும்னு. சிரிச்சுக்கிட்டு நான் பார்த்துருக்கேன். என்னால் இனி ஜெயிலுக்கு போக முடியாது சார். எத்தனை வருஷம் கடந்தேன் தெரியுமா? எங்கன கடந்தேன் தெரியுமா? இப்படி 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 இருந்தேன். தம் இருக்கா? சிகரெட் கத்திக்கு ஒரே கடப்பு, கைகால் கூட அசைவு கிடையாது. இதுக்கு கூட கிடந்துதான் எல்லாமே. ஒரு நாள் கையனங்கி காலனங்கி மெல்ல மெல்ல எனக்கு மனசிலாய் என்னால முடியும். நான் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. நான் வெயிட் பண்ணேன். கை கால் உடம்பு எல்லாமே நான் பறஞ்சது முழுவதும் கேட்கும் வர நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டேன். அப்புறம் எஸ்கேப். எந்தன்னு அறியாமோ சார், இங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு தீ. அது கடணும். அதுக்கு டான் 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 டான். அது யாருங்கிறது எனக்கு தெரியல. சிவன் குட்டி அவன் சிரி அதுல எந்தோ உண்டு. நான் பார்க்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் சார். உங்க பேரை உங்ககிட்ட வந்து சேருவான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே பார்த்து பண்ணணும்ல. என்னை வீழ்த்தியது அவனங்கில் அவன் வரும் എല്ലാം എട്ടു പറയാൻ ഞാൻ വെറുത്തു.